மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சூர்யா அவர்கள் நடிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ திரைப்படம் மே 1 வெளிவர இருக்குது. திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரெய்லர் வெளியீடு இன்னைக்கு வெளியானது. கிட்டத்தட்ட 7 மணிக்கு ட்ரெய்லர் வெளியானது. சூர்யா ரசிகர்கள்லாம் வந்து யூடியூப்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எப்படி சார் இருந்தது? ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஷோ ஓட்டிடுவோமாடி அப்படின்னு சூர்யா கேட்குறாரு. கேட்டோன்னே ஸ்டார்ட் ஆகுது அவருடைய எப்படி சொல்கிறது, அவருடைய ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. பயங்கரமாக வேறு மாதிரி இருக்குது. அதாவது வந்து ஜானியில் வந்து ரஜினியோட ஒரு கெட்டப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கெட்டப்னுடைய சாயல் வந்து இந்த படத்தில் சூர்யாவோட கெட்டப்பில் இருக்கிற மாதிரி தெரியுது. கார்த்திக் சுப்பராஜ் வந்து ரஜினியோட ஃபேன் பாய், எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறப்பான தரமான சம்பவம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சூர்யா இந்த படத்தில் சொல்லுவார். அநேகமாக கைதி கெட்டப்பில் சொல்கிறார் இந்த படத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ரஜினியோட டைலாக் தான், பேட்ட படத்தில் வந்த டைலாக் தான். இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கார்த்திக் சுப்பராஜ் வந்து வச்சிருக்காரு. இன்டர்வியூலே சொல்லியிருந்தாரு ரஜினியோட ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், கார்த்திக் சுப்பராஜ் நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு சீனில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ சூர்யாவும் பூஜா கிட்டையும் குளத்தங்கரையில் உட்காந்து பேசுவாங்கல்ல, அது அந்த சீன்லாம் பாருங்கள். அது ரஜினியும் சோபனாவும் தளபதியில் குளத்தங்கரையில் உட்காந்து பேசுகிற அதே சீனுடைய ரெஃப்ளெக்ட் மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட கலர் டோனு, அந்த பேசுகிற விதம், அந்த சைலண்ட்டாக ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஒரு அந்த டெலிவரி டைலாக்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே இருக்குது. கார்த்திக் சுப்பராஜை பொறுத்த வரைக்கும் சூர்யாவோட முதல் தடவையாக இணைஞ்சிருக்காரு. அதாவது வந்து வேறு மாதிரி ஒரு மாஸ் கொடுக்கணும், சூர்யாவுக்கு வேறு மாதிரி ஒரு கலரான ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு கார்த்திக் சுப்பராஜ் ஆரம்பத்துலேருந்தே ஒரு பிளானில் தான் இந்த படத்தை பண்ணுறாரு. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, கார்த்திக் சுப்பராஜ் வந்து எப்படியாவது வந்து மாஸ் ஹீரோஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கார்த்திக் சுப்பராஜ் தெரியும். சில டேரக்டருக்கு தான் அந்த டெக்னிக் தெரியும். அப்படி டெக்னிக் தெரிஞ்சவர் கார்த்திக் சுப்பராஜ். நம்ம ரஜினி எல்லாம் பேட்ட படம் அமைஞ்ச போது அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி வேற ஒரு ரஜினியை காமிச்சு, மாஸ் ரஜினி, அதாவது வந்து 80களில் ரஜினி எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி காமிச்சு ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட் கொடுத்தாரு. இந்த படத்தில் வந்து சூர்யா வேற மாதிரி காமிச்சிருக்காரு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அவரோட டைலாக் ஆகட்டும், அவர் பண்ணுற சூர்யா பண்ணுற ஆக்ஷன் ஆகட்டும், எல்லாமே வேற மாதிரி இருக்கு. பூஜா ஹெக்டே அவரோட பேர், அவங்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க. அதான் பூஜா ஹெக்டேட்ட ஒரு சீன்ல சூர்யா சொல்றாரு, இந்த மாதிரி வந்து இந்த கலவரம், ரத்தம், இந்த அடிதடி எல்லாத்தையும் நான் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து அதாவது வந்து பூஜா ஹெக்டே வந்து புத்தரா மாதிரி மாறிட்டதாகவும், இவர் வந்து ஒரு அரக்கனா மாறிட்டதாகவும்லாம் டைலாக் இருக்குது. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது காதலிக்காண்டி சில விஷயங்களை விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இருந்தாலும் அது அவரால் முடியல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டைலாக்கான்னு சொல்கிறாரு. மறுபடியும் பாருங்கள், பூஜா ஹெக்டே சொல்லுவார், அதாவது இந்த ரத்தம், இந்த கலரி, இந்த மாதிரியான அடிதடி, சண்டை இதெல்லாம் என்னால் விட முடியாது அப்படின்வாரு. அந்த மாதிரி ஆக்ஷனாக, அதாவது சூர்யா நிறைய ஆக்ஷன் படம் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த மாதிரி ஒரு கலரில் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படம், அதாவது வந்து வேறு மாதிரி இருக்குது, ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. சூர்யா ஆடியன்ஸுக்கு இது வேறு புதுசாக தெரியுது. சூர்யாவே பார்த்தீங்கன்னா வேறு புதுசாக தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் பல்ஸையும் பிடிச்சிட்டாரு. இனி என்னென்ன ஆட்டம் போட போகிறாரோ அந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் பாருங்கள். அதாவது ஒரு பில்டப்ஸ் கூட கரெக்டாக இருக்குது. அதாவது வந்து ஒரு படத்துக்கு தேவையானது கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி சூர்யா பாருங்க, வில்லன் ஒரு கேரக்டர் இருக்கார். அந்த வில்லன் சொல்கிறார், அதாவது வந்து போருக்கு தயாராக இருக்கிறோம், வர சொல்லி அந்த ஆளை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து பைக்கில் அப்படி சக்குன்னு கிளம்புற மாதிரி ஒரு கேலப்பிங்கான அப்படியே படத்தை ட்ரைலரை முடிச்சிருக்காங்க. இந்த ட்ரைலரில் நம்ம நோட் பண்ணி பர்டிகுலராக பேசினா நாசர் இருக்கார், பிரகாஷ்ராஜ் இருக்கார், கருணாகரன் இருக்கார், ஜெயராம் இருக்கார். ஜெயராம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ண மாதிரி, அதாவது ஒரே ஜெயராம் தான் நிறைய விதமான எப்படி சொல்றது கேரக்டர்ஸ் வந்து பண்ண மாதிரி காமெடி ரோல் பண்ணிருப்பாரு. ஆமா, காமெடி ரோல் தான். கிட்டத்தட்ட வேற மாதிரி ஒரு ஜெயராம் இந்த படத்துல காட்டுறாங்க. ஜெயராம் பொதுவாகவே இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தா நல்ல ஒரு கரெக்டாக செஞ்சிருவார். இதெல்லாமே மீறி பார்த்தீங்கன்னா சேயா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க. அதுவும் ஒரு புதுமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் பாருங்க சார், இந்த ட்ரைலர் வந்து கட்டிங்கே ரொம்ப நல்லா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அல்ஃபோன்ஸ் புத்திரன், அதாவது பிரேமம் படத்தினுடைய டைரக்டர் தான் இந்த ட்ரைலர் கட் பண்ணியிருக்காரு. எப்படி இந்த படத்துக்கும் அவருக்கும் என்ன லிங்க் அப்படின்னா, கார்த்திக் சுப்பராஜ் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்சார் இல்லையா, நாளைய இயக்குனர்கள். அந்த காலத்திலேருந்தே அல்ஃபோன்ஸ் புத்திரனும் கார்த்திக் சுப்பராஜும் நல்ல நண்பர்கள். இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, அல்ஃபோன்ஸ் புத்திரன் வந்து ஒரு எடிட்டர் பேசிக்கலாம். அதனால் வந்து பிரேமம் படத்தோட எடிட்டிங் கூட அவர் தான் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால கார்த்திக் சுப்பராஜ் வந்து அல்ஃபோன்ஸ் புத்திரனை பண்ண சொல்லியிருக்காரு. ட்ரைலரே வேற ஒரு கலர், பரபரப்புன்றது மட்டும் இல்லாமல் இது வந்து நிச்சயமாக சக்ஸஸ்
ஆகும் அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரைலர்லேயே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. உள்ளுக்குள்ள ஒரு கதையும் இருக்குது. வெறும் மசாலா, வெறும் அடிதடி, பாட்டு கூத்துன்னு இல்லாமல் கதையும் உள்ளுக்குள்ளே இருக்குங்கிற மாதிரியான விஷயம் நிறையா பார்க்கும்போது அதாவது வந்து அஜித் வந்து பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சிக்கு அப்புறம் ஒரு கம்பேக் குடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அந்த நேரத்தில வந்து இப்ப பாருங்க குட் பேட் அக்லி வந்து பட்டைய கிளப்புது. ஒரு கம்பேக் குடுத்துட்டாரு. இப்போ வந்து சூர்யாவ பொறுத்தவரைக்கும் கங்கு அவருடைய லாஸ்ட் படம். அது வந்து பெரிய தோல்வி படம். பெரிய ட்ராலான படம். அந்த படத்தோட ட்ரால்லேருந்து அந்த படத்துலேருந்து அந்த எப்படி சொல்றது? ரொம்ப வந்து சூர்யாவ அடிச்சுட்டாங்க அந்த படத்தில. அதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்னு சூர்யா ஆர்வமா இருக்காரு. அதுக்கு நிச்சயமா இந்த படம் வந்து கை கொடுக்கும். இது ஒரு சூர்யாவுக்கு இது ஒரு கம்பேக் படமா இருக்கும். சூர்யா ரசிகர்களுக்கு இது ட்ரீட்டா இருக்கும். எப்படி அஜித்துக்கு ஒரு ரசிகர்களோ, நம்ம விஜய்க்கு ஒரு ரசிகர்களோ, ரஜினிக்கு ஒரு ரசிகர் இருக்க மாதிரி சூர்யாவுக்கு வேற ரசிகர்கள் இருக்காங்க. சூர்யா பார்த்தீங்கன்னா, வெறும் கமர்ஷியல் படங்கள் மட்டுமே பண்றது கிடையாது. ஒரு கதையோட சேர்ந்த கமர்ஷியல் படம் பண்றாரு. இன்னும் சொல்லப்போனா சூர்யா ஒரு நல்ல பண்பட்ட ஆக்டர். ஒரு மெத்தட் ஆக்டர்ன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஆக்டிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அத கரெக்ட்டா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நெறைய படங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். இந்த படம் வேற மாரி இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு இப்போ ஆடியோ ரிலீஸ் ஃபங்ஷனும் நடந்துட்டு இருக்கு இப்ப நேரு ஸ்டேடியம்ல. நாளைக்கு நம்ம மறுபடியும் அத பத்தி பேசுவோம். மே 1 படம் வருது. ட்ரெய்லர்லயே பார்த்தீங்கன்னா வந்து பல்ஸ பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும். உண்மையிலே சூர்யா ரசிகர்களோட பல்ஸ வந்து கார்த்திக் சுப்புராஜ் பிடிச்சிட்டாரோ? ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. இல்ல உண்மையே அதான். அதாவது வந்து சூர்யாக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து சூர்யா அண்ணா, சூர்யா அண்ணா, சூர்யா அண்ணான்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால கார்த்திக் சுப்புராஜ் நான் முன்னாடியே சொன்ன மாரி, ஒரு ஹீரோவ ஒரு பெரிய மாஸ் ஹீரோவ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்ச ஒரு ஒரு ஃபேன் பாய் டைரக்டர். சம்பவம் ஃபேன் தான். பாய் சம்பவம். எல்லாமே ஃபேன் பாய் சம்பவமா இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு ஒரு ஆர்ட் அதாவது கார்த்திக் சுப்புராஜ் எடுத்து பாருங்க. அந்த படமெல்லாம் பாருங்க. நம்ம ஜிகர் தண்டாவாகட்டும், அதுக்கப்புறம் பேட்டையாகட்டும், நெறைய வெற்றி படங்கள் குடுத்திருக்காரு. அதனால இந்த படமும் வேற லாஸ்ட்டா மாரி வந்த இருக்கும். ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு. இல்ல படம் சூப்பரா ஜிகர்தண்டா இருக்கும். டபுள் எக்ஸ்லாம் ரொம்ப பெரிய ஹிட். அதாவது வந்து எஸ்.ஜே. சூர்யா ஒரு பக்கம், லாரன்ஸ் ஒரு பக்கம், வேற மாரி பேசப்பட்டது அந்த படம்லாம். ஸோ அவர் வந்து ஒரு வெற்றி படங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனரா இருக்காரு. அதனால நிச்சயமா அந்த ஒரு வெற்றி படமா இது வெற்றி படமா அமையறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி படமா அமையும்னு இன்னொன்னும் சொல்லலாம் நம்ம. என்னன்னா இது 2Dயும் ஸ்டோன் பெஞ்சும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ அந்த 2 எஃபோர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது நிச்சயமா ப்ளஸ்ஸா இருக்கும். 2 பேருக்குமே வெற்றி தேவைப்படும் இல்லையா? கார்த்திக் சுப்புராஜும் வந்து இல்ல கார்த்திக் பட்ஜெட் சுப்புராஜ் வந்து ஆல்ரெடி அதிகப்படுத்த வெற்றி முடியாது. குடுத்துட்டு ஏன்னா தான் அவருமே இருக்காரு. வந்து அந்த படத்தோட தயாரிப்பாளர் அப்படிங்கிறப்போ அதிகமான ஒரு பட்ஜெட்டையும் மீறி போ முடியாது. ஏன்னா 2 பேருக்குமே ஈக்குவல் பங்கு இருக்கு இல்லையா? இல்ல, ஸோ இல்ல. பொதுவாவே கார்த்திக் சுப்புராஜ் வந்து ஒரு பட்ஜெட்ட கிராஸ் பண்ணி போற ஒரு இயக்குனர் இல்ல. ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அத குடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான். இந்த படத்த பொறுத்தவரைக்கும் அவரும் ஒரு தயாரிப்பாளர்னோட இன்னும் கவனமா செஞ்சிருப்பாரு. நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி அடையணுங்கிறது அப்படி சொல்றது. அதை நோக்கி தான் அந்த படத்த குடுத்திருப்பாரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, மியூசிக் பத்தியே பேசியே ஆகணும். ஏற்கனவே வந்து கனிமா சாங் பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. 2 சாங் வந்தது. 2மே ஓரளவு நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர்ல பார்க்கும்போது பேக்கிரவுண்ட் மியூசிக்லாம் மிரட்டியிருக்காரு சந்தோஷ் நாராயணன். அதையும் தாண்டி ஜிகர் தண்டாவோட ஃபேமஸ் சாங்கோட ரீ ரெக்கார்டிங் இதுல வந்து போகுது இல்லையா? அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இல்ல. அதாவது வந்து சந்தோஷ் நாராயணன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல இசையமைப்பாளர். நெறைய படங்கள் தரமான பாடல்கள் குடுத்திருக்காரு. அதேமாரி அவருடைய பேக்கிரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இசையமைப்பாளர்ல ஒரு தரமான லிஸ்ட்ல இருக்கிற ஒரு சந்தோஷ் நாராயணன். இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பா வந்து இந்த கனிமா சாங்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப எல்லாத்துட்டயும் பாப்புலர் ஆச்சு. ஆத்தி சந்தனக்கட்டன்னு எல்லாருமே பாட ஆரம்பிச்சாங்க. அதாவது ரீல்ஸ்லாம் நெறைய பேர் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த பாடல் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து 33 மில்லியனோ என்னமோ போயிருக்கு அந்த பாட்டு யூடியூப்ல. அது இல்லாம கண்ணாடி பூக்கள் பாட்டு கூட 27 மில்லியனோ என்னமோ போயிருக்கு. பாடல்கள் எல்லாமே ட்ரெண்ட் ஆயிருச்சு. மொத்தத்துல வந்து இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா ஒரு ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும். அந்த கமர்ஷியல் படத்துக்குள்ள தரமான ஒரு சம்பவம் இருக்கு. சூர்யா ரசிகர்கள் காத்திருக்கலாம். குறிப்பா நீங்க சொன்னது மாரி வந்து பேக்கிரவுண்ட் மியூசிக்கும் பாடல் சூப்பரா இருக்குது. எல்லாமே ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு இயக்குனருக்குமே ஒரு இசையமைப்பாளர் செட் ஆயிருவாங்க. உதாரணம் இப்படி நெறைய காம்போ சொல்லிட்டு போலாம். ஏ.ஆர். ரஹ்மான், மணிரத்னம், அதே மாரி ஆரி ஜெயராஜ், ஜிவிஎம். அந்த காம்போ வரிசையில பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்புராஜ், சந்தோஷ் நாராயண் அவங்களுமே வந்து நெறைய ஹிட் படங்கள குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுவுமே பெரிய ஹிட்டா மாற வாய்ப்புன்னு இல்ல, நெனைக்கிறீங்களா? இல்ல. பாடல்கள்லாம் ஆல்ரெடி ஹிட் ஆயிருச்சே. எல்லா பாடல்களுமே ஹிட் ஆயிருச்சு. பயங்கரமா ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்கு பாடல்கள்லாம். படத்தினுடைய ட்ரைலர் இப்போ முதல்ல இன்னைக்கு வந்திருக்கு. இந்த ட்ரைலர பார்க்கும்போது வேற ஒரு கலர் தெரியுது இந்த படத்துல. இந்த படம் வந்து ஒரு ஷூர் ஷாட் அடிக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த ட்ரைலர் கிரியேட் பண்ணுது. அதுல ஒண்ணும் டவுட்டே கிடையாது. சூர்யாவ பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசினது தான். அந்த ஆக்ஷன் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்த பொறுத்தவரைக்கும் நல்ல ஃபயரா பண்ணியிருக்காரு. வேற மாரி பண்ணியிருக்காரு. ஏதோ ஒண்ணு இந்த படத்துக்குள்ள வித்தியாசமான ஒரு விஷயம் நிச்சயமா இருக்கும். அது ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். ஒரு நடிகரா ஒரு கம்பேக் தேவைப்படுதுன்னு சொன்னீங்க. கங்குவா தோல்விக்கு அப்புறமா. ஒரு தயாரிப்பாளருமே பார்த்தீங்கன்னா, வணங்கான் படத்துல சில கசப்பான அனுபவங்கள். கிட்டத்தட்ட 5லருந்து 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி படத்துலருந்து
பேக் அடிச்சிட்டார் இல்லையா? ஸோ இந்த படம் 2D தான் தயாரிச்சிருக்காங்க. ஸோ தயாரிப்பாளரும் ஒரு கம்பேக் இந்த படத்தில் கிடைச்சுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வணங்கான் படம் மட்டும் இல்லை, அதாவது வந்து கங்குவா படமும் வந்து சூர்யாவுடைய நேரடி தயாரிப்பு மாதிரி தான். கிட்டத்தட்ட வந்து ஸ்டூடியோ கிரீன்ஸ் ஞானவேல் ராஜா வந்து சூர்யாவோட சொந்தக்காரர் தான். அதுவும் சூர்யா படம் மாதிரி தான். அந்த நஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சூர்யா ஏற்றிட்டு இருக்காரு. இப்போ அந்த நஷ்டத்தெல்லாம் மீட்டு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக வந்து 100% அடித்து சொல்லலாம், இது சூர்யாவோட கம்பேக் படமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். படம் ட்ரெய்லர் அருமையாக இருக்குது. படமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வர நாட்களில் தெரிஞ்சுக்கலாம். மே 1 ரிலீஸ் ஆக போகுது. பார்க்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி.